வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு இனிய காலை வேளை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலந்திருக்கின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் சிறப்பான இனிய நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய பொழுது 28ஆம் தேதி 2ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. இன்றைய மாதம், அதாவது ஆங்கில மாதத்தினுடைய இறுதி நாளிலே இணைந்திருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பொழுது. தமிழுக்கு மாசி மாதம் 16ஆம் நாள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சுபகாரியங்களும் நீங்கள் மேற்கொள்கின்ற செயல்களும் உங்களுக்கு வெற்றியாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். திருமண பந்தத்தில் இணைய இருக்கின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றவர்கள், பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களையும் காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போன்றுதான் இன்றும் வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகளைத்தான் நாங்கள் உங்களுக்காக விரிவாக தர காத்திருக்கின்றோம். அதற்கு முதலே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமால்ட். அவை காலை வேளையிலே எங்களுடைய மனநிலையையும் உள்ளத்தையும் தூய்மையாகவும் புத்துணர்வாகவும் வைப்பதற்கு நெஸ்டமால்ட் பானம் அருந்துங்கள். உங்களுடைய உடலிலே புத்துணர்வை கொண்டு வாருங்கள். காலை வேளையை புத்துணர்வாக ஆரம்பிக்கின்ற பொழுது அன்று முழுவதும் சந்தோஷமான காலையாக உங்களுக்கு அமைந்துவிடும். ஆகவே நெஸ்டமால்ட் இன்றைய நாளில் வழமை போன்று அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் நெஸ்டமால்ட்டினுடைய நற்சிந்தனையும் திற காத்திருக்கின்றோம். இன்றைய நெஸ்டமால்ட் கூறுகின்ற நற்சிந்தனை: பொய்மையின் மிக நெருங்கிய நண்பன் அச்சம், வாய்மையின் மிக நெருங்கிய நண்பன் அச்சம் இன்மை. ஆகவே பொய்மைக்கும் வாய்மைக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பொய் பேசுகின்றான் என்றால் அவன் தன்னிடத்திலே எப்பொழுதும் அச்சத்தை தான் நண்பனாக வைத்திருப்பான். ஒரு நண்பன் கூட இருக்கின்ற பொழுது எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஆனால் இந்த பொய்மை என்கின்ற விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் அச்சத்துடனேயே வாழ வேண்டியவர்களாகவும் மாறிவிடுகின்றோம். யாரும் உங்களுடைய பொய்யை கண்டுபிடித்து விடுவார்களா, அல்லது இந்த பொய்யினால் எங்களுக்கு பாதிப்பு வந்துடுமா என்கின்ற சூழ்நிலை எங்களுடைய மனதிலே ஒரு வாட்டத்தை தந்து கொண்டிருக்கும், துன்பத்தை தந்து கொண்டிருக்கும். ஆனால் வாய்மை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிக நெருங்கிய நண்பன். அந்த நண்பன் யார்? அச்சம் இன்மை. எங்களுக்கு பொய்மை என்பதை தவிர்த்து நாங்கள் உண்மையை பேசுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த அச்சமின்மை என்கிற ஒரு விடயம் எங்களுக்குள் இருக்கும். என்றால் நாங்கள் உண்மையைத்தான் பேசுகிறோம். அது எந்த காலம் பேசினாலும் அது உண்மைதான், உண்மை மாறாது. ஆகவே நாங்கள் காலை வேளையில் உங்களுக்கு சொல்ல வருகின்ற விடயம்: எப்பொழுதும் உண்மை பேசுங்கள். சரியாக புரிந்து கொண்டவர்களுடன் பழகுகின்ற பொழுது கூட அவர்களை நீங்கள் பொய்மைவாதிகளாக ஆக்காமல், அல்லது நீங்களும் பொய்மைவாதிகளாக மாறாமல், உங்களிடம் பழகுகின்றவர்களிடம் சரி, நீங்கள் இந்த உலகத்தில் பழகுகின்றவர்களிடம் சரி, உண்மையை பேசி பழகுங்கள். எப்பொழுதும் நன்மையை கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்ல போன்றோம். எங்களுடைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி என்னவென்று பார்க்கலாம். யாழ் சிறைச்சாலையில் கொரோனா குத்தணி, 51 கைதிகள் உட்பட வடக்கில் ஒரே நாளில் 61 பேருக்கு தொற்று என்பது இன்றைய ஈழநாட்டு பிரதான செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 61 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டது. இவர்களில் 51 பேர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக்கூடத்தில் நேற்று 236 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இவர்களில் 52 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதில் 51 பேர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள். 150 கைதிகளிடம் நேற்று முன்தினம் மாதிரிகள் பெறப்பட்டன. இவர்களிலேயே 51 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஆசிரியை ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இவரது கணவர் ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளராக கொழும்பில் பணியாற்றிவிட்டு வந்திருந்தார். இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட 463 பேரின் PCR பரிசோதனையில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் தாதிய உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட 3 நோயாளிகளுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சாவச்சேரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட கொடிகாமத்தைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. மன்னார் பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் மற்றும் வவுனியா பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் என 2 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சங்கானை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 81 வயது வயோதிப பெண் ஒருவருக்கும் அவரது பேரனுக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதிகள் 15 பேரிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்டு PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இவர்களில் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது என மருத்துவர்
கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்று இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. யாழ் சிறைச்சாலையில் கொரோனா கொத்தடி, 51 கைதிகள் உட்பட வடக்கில் ஒரே நாளில் 61 பேருக்கு தொற்று என்பது இன்றைய பிரதான செய்தி. தமிழர் ஒற்றுமை முயற்சிகளுக்கு தமிழரசு என்றுமே ஒத்துழைக்கும் மத்திய செயற்குழு தீர்மானம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. தமிழ் மக்களின் நலனுக்காக எடுக்கப்படும் ஒற்றுமை முயற்சிகளுக்கு இலங்கை தமிழ் அரசு கட்சி என்றும் ஒத்துழைத்து செயல்படும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் அந்த ஒற்றுமை முயற்சிகள் தேர்தல் கூட்டாகவோ அல்லது அந்த கூட்டுக்கு ஒரு பெயர் சூட்டவோ கூடாது என அந்த கட்சியின் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று சனிக்கிழமை வவுனியாவில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான MS சுமந்திரன், சீனா ஸ்ரீதரன், ராசானக்கியன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன், அரியநேத்திரன், சிவமோகன், ஞாபன சிறுநேசன் ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான பானா சத்தியலிங்கம், K சயந்தன், தானா குருகுலராஜா, சட்டத்திரணி வீணா தவராசா, மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தீனா சரவணபவன் மற்றும் கட்சி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஒற்றுமையான முன்னெடுப்பு என்பது அரசியல் கூட்டோ அல்லது தேர்தல் கூட்டோ அல்ல. தமிழர்களுக்கு எதிரான விடயங்களில் அனைத்து தரப்புகளும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலே இது தொடர்பான எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. எனவே அரசியல் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டியது எங்களது பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதை அரசியலுக்காக செய்கின்றோம் என்று சொன்னால் அதனை ஏற்க முடியாது. அத்துடன் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படுவது குறித்தும் இங்கு பேசினோம். ஐநா மனிதுரிமை பேரவையினர் தமக்கு உரிய அதிகார வரம்புகளை பயன்படுத்தி தமது வார்த்தை பிரிவுகளின் ஊடாக சில முக்கியமான விடயங்களை புதிய வரைவுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறார்கள். இலங்கை தொடர்பான விடயம் சர்வதேச மேற்பார்வையின் கீழே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான செயல்பாடுகளை இணை அனுசரணை நாடுகளுடன் சேர்ந்து எடுத்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்தின் போக்கு தமிழர்களுக்கு எதிராக இருப்பது தெரிந்த விடயம். தற்போது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் எமது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கின்றது, இருப்பை பாதிக்கின்றது. தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம் ஆகியன முன்னெடுக்கும் விடயங்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது குறித்து கலந்துரையாடி இருந்தோம். அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களில் ஏற்பட்ட பிணக்குகள் தொடர்பாகவும் வரவு செலவு திட்டங்களுக்கு எதிராக வாக்களித்த கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது குறித்தும் பேசியிருக்கிறோம். கட்சி பலப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை ஆராய்ந்து நடவடிக்கைகளை எடுப்போம். புதிய அரசமைப்பு தொடர்பாக ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்ட குழுவுக்கு எமது பிரேரணைகளை முன்வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அவர்களுடன் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. 3வது குடியரசு அரசமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது தமிழ் தேசிய பிரச்சினைக்கு முழுமையான தீர்வை உள்ளடக்கியதான வகையில் இருக்க வேண்டியதன் அவசியத்தை சம்பந்தன் வலியுறுத்தி பேசியிருந்தார். இதனால் நன்மை வருமோ இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான பேரணியை ஏற்பாடு செய்த சிவில் அமைப்புகள் குறித்த பேரணி நடாத்தப்பட்டதற்கான 10 காரணிகளை பல தரப்புக்கும் அனுப்பியிருந்தன. அந்த கோரிக்கைகளை முன்வைத்தே அது ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை பற்றி எதுவுமே சொல்லப்பட்டிருக்கவில்லை. அதனால் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு என்று அர்த்தமில்லை. எனவே குறித்த சில காரணங்களை வைத்து ஆதரவை திரட்டிவிட்டு வேறு காரணங்களை சொல்வது நியாயமற்ற விடயம். அதையே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஐநா உறுப்பு நாடுகளுக்கு நாம் அனுப்பிய கடிதத்திலே இந்த விடயம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதற்கு மாறானவர்கள் நாங்கள் அல்லர் என்று குறிப்பிட்டார். இதேவேளை தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒன்று தற்போது இருப்பதாக தனக்கு தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே குறித்த கூட்டத்தில் அண்மைய காலங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை முயற்சி பற்றிய விடயம் விவாதத்திற்கு எடுக்கப்பட்ட நிலையில் வெளியிலுள்ள கட்சிகள் மற்றும் தோல்வியடைந்த தலைவர்கள் ஒரு தளத்தை உருவாக்குவதற்கே இந்த ஒற்றுமை முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்களே தற்போது வெளியில் கட்சிகளை உருவாக்கி உள்ளனர் எனவும் அவர்கள் புதிய கூட்டணியை உருவாக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம் எனவும் கருத்து தெரிவிக்கப்பட்டது என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அவை தமிழர் ஒற்றுமை முயற்சிகளுக்கு தமிழரசு என்றுமே ஒத்துழைக்கும் மத்திய செயற்குழு தீர்மானம் என்ற தலைப்பில் அந்த செய்தி. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது, கிழக்கு மாகாண முதல்வர் வேட்பாளராக சாணக்கியன், சிறிதரன் MP ஆலோசனை என்ற தலைப்பில் ஒரு செய்தி.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனை களமிறக்கும் யோசனை ஒன்றை பாராளுமன்ற உறுப்பினர் சின ஸ்ரீதரன் முன்வைத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதன்போதே கிழக்கு முதல்வர் வேட்பாளராக ரா சாணக்கியனை களமிறக்கும் யோசனையை ஸ்ரீதரன் முன்வைத்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு மாகாண சபை தேர்தலில் மாவை சேனாதராஜா களமிறக்கப்பட வேண்டும். கடந்த மாகாண சபை தேர்தலில் அவர் தனது இடத்தை விக்னேஸ்வரனுக்கு விட்டுக் கொடுத்தார். இம்முறை அப்படியான முடிவை எடுக்கக்கூடாது. அவரது தலைமையில் இளைஞர்களை களமிறக்க வேண்டும். அத்துடன் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் ரா சாணக்கியனை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்க வேண்டும் எனவும் யோசனை ஒன்றினை ஸ்ரீதரன் முன்வைத்துள்ளார். முஸ்லிம் மக்கள் அவரை ஆதரிப்பார்கள் என்பதால் அவரை களமிறக்கி வெற்றியடையலாம் என ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் இது குறித்து ரா சாணக்கியன் கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை எனவும் தெரிய வருகிறது என்று அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. 13 கோருவது இந்தியாவின் வளமையான புலம்பல்தான், அமைச்சர் சரத் வீரசேகர கூறுகிறார். அரசமைப்பின் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோருவது இந்தியாவின் வளமையான புலம்பல். 13ஆம் திருத்த சட்டத்தை புதிய அரசமைப்பின் ஊடாக இல்லாதொழிக்க வேண்டும் என்பதே அரசில் உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்களின் நிலைப்பாடு. இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். அரசமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக தமிழர்களின் வேணவாக்களுக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கையை கோருகின்றோம். இலங்கை ஒருமைப்பாடு பேணப்பட வேண்டிய அதே நேரத்தில் இலங்கை தமிழர்களின் கௌரவம், சம உரிமை என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு என்று ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை மீதான ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையுதரமான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த இந்தியாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இந்திரா மணிமாண்டே தெரிவித்திருந்தார். இத்தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இது இந்தியாவின் வளமையான புலம்பல். 13ஆம் திருத்தத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடு. புதிய அரசமைப்பில் அதற்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்பது அரசில் உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்களின் நிலைப்பாடு. புதிய அரசமைப்பின் ஊடாகவே தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு முன்வைக்கப்படும். இலங்கையின் அரசியல் தீர்வு விடயம் தொடர்பிலோ அல்லது நீதி பொறிமுறை தொடர்பிலோ வெளிநாடுகள் முடிவு எதனையும் எடுக்க முடியாது. இறமையுள்ள எமது நாடே அது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கும். வெளியிலிருந்து இலங்கைக்கு வரும் அழுத்தங்களை வழங்க முடியாது என்றார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய இன்றைய பத்திரிகைகளூடாக தொடர்ச்சியாக என்ன செய்திகளை பார்க்கலாம். அரசு பொறுப்பு கூறும் வகையிலேயே புதிய பிரேரணை அமைய வேண்டும், கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் வலியுறுத்தல். இலங்கை அரசு பொறுப்பு கூறும் வகையிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலும் போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விதத்திலும் ஐநாவின் புதிய பிரேரணை அமையப்பெற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு பொறுப்பு கூறும் வகையில் பிரேரணையை உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஆதரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐநா மனிதுரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்றது. இந்த அமர்வில் உரையாற்றிய இலங்கை வெளிவார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இலங்கை தொடர்பான ஆணையாளரின் அறிக்கையை நிராகரித்ததுடன் உறுப்பு நாடுகளும் அதனை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவ்வாறானதொரு நிலையில் இலங்கை மீது பிரிட்டன் முன்வைக்க உள்ள பிரேரணையின் நகல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெளியானது. அது காத்திரமானதாக இல்லை என்று தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் விமர்சித்து வந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். போர் முடிந்து 11 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எனவே நீதிக்காகவும் தீர்வுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு நீதியையும் தீர்வையும் வழங்குவது ஐநா மனிதுரிமை சபை உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் பிரதான கடமை ஆகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பிரிட்டனில் சில நாடுகளுடன் இணைந்து இலங்கை மீது முன்வைக்க உள்ள பிரேரணை வலுவாக்கி சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதற்கு அனைத்து உறுப்பு உரிமை நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் ரா சம்பந்தன் மேலும் தெரிவித்துள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஏற்றுமதி விவசாய வலயமாக நாட்டை மாற்ற அரசு தீர்மானம், பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி.
தேசிய உற்பத்திக்கு அரசாங்கம் என் நிலையிலும் முன்னுரிமை கொடுக்கும். அமெரிக்காவின் களஞ்சிய சாலையாக மாற்ற நினைத்த நாட்டை ஏற்றுமதி விவசாய வலயமாக மாற்றியமைக்க தீர்மானித்துள்ளோம். 10 மாவட்டங்களில் 100 ஏற்றுமதி விவசாய கிராம வலயம் ஸ்தாபிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஹமாதோட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், விவசாயம் மற்றும் சிறு ஏற்றுமதி உற்பத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கி புதிதாக இராஜாங்க அமைச்சுக்கள் உருவாக்கப்பட்டன. பத்ரிக் அமைச்சர், மெடி அமைச்சர் என ஒரு தரப்பினர் கேலி செய்தார்கள். இவர்களின் செயற்பாடு அரசியல் பிரசாரமாக மாத்திரமே காணப்பட்டது. தேசிய உற்பத்திகள் அடைந்துள்ள வீழ்ச்சி பற்றியும் தேசிய உற்பத்திகளை முன்னேற்றமடைய செய்வது குறித்தும் இவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. நாம் ஆட்சிக்கு வரும் அனைத்து சந்தர்ப்பத்திலும் தேசிய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கினோம். அதற்கமையவே சுபீட்சமான இலக்கு கொள்கை திட்டத்தில் தேசிய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு மஹிந்த சிந்தனை என்ற செயற்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்பெயரை குறிப்பிட்டு பலர் சிரித்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எமது கொள்கை திட்டத்துக்கு அமைய யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தி செய்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற போது சிரித்தவர்களுக்கு பதில் இல்லாமல் போனது. மஹிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு சுபீட்சமான இலக்கு கொள்கை திட்டத்தை முன்வைத்துள்ளோம். தேசிய உற்பத்திகளை மேம்படுத்தி சர்வதேச சந்தையில் தனித்துவமான போட்டித்தன்மை மிக்க பொருளாதார சூழலை ஏற்படுத்துவது சுபீட்சமான இலக்கு கொள்கையில் எதிர்பார்ப்பாகும். இதற்கான ஆரம்பகட்ட முயற்சியை சிறிமாவு பண்டாரநாயக் அவர்கள் முன்னெடுத்தார். பிற்பட்ட காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் இறந்த காலத்தை மறந்து செயற்பட்டார்கள் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையை பொறுப்பு கூற வைக்க ஐரோப்பிய ஒன்றியமும் முழு ஆதரவு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. இலங்கையின் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்காக ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஐநா மனிதுரிமைகள் சபையின் 46வது அமர்வில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் மனிதுரிமைகள், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை ஏற்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனிதுரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான அரசின் தீவிர கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இலங்கையின் மனிதுரிமை விடயங்களில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் கவலைகளை வெளியிட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் இழப்பீடு தொடர்பாக அலுவலகங்கள் பாதுகாக்கப்பட்டு அவற்றுக்கான வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக்கொண்டுள்ளது. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் இலங்கை அரசு முனைப்புடன் செயற்படும் என்று தாம் நம்புவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஈழநாட்டு பத்திரிகையில் இவை முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. அதேபோன்று ஈழநாடுனுடைய இன்னொரு விளம்பர பக்கத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது, புலமை பரிசில் மாணவர்களுக்கு ஆண்டு 5 புலமை பரிசில் மாணவர் வழிகாட்டி திங்கட்கிழமை 1/3/2021 முதல் உங்கள் அபிமான ஈழநாடுவில் வெளிவருகின்றது. அதாவது புலமை பரிசில் மாணவர்களுக்கான ஒரு அறிவித்தலாக இது அமைந்திருக்கிறது. தரம் 5 புலமை பரிசில் மாணவர்களுக்கான வழிகாட்டி திங்கட்கிழமை 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் அபிமான ஈழநாட்டிலே வெளிவர இருக்கின்றது. ஆகவே அந்த ஈழநாட்டில் வெளிவர இருக்கின்ற தரம் 5 புலமை பரிசில் மாணவர் வழிகாட்டியை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் புலமை பரிசிலே வெற்றி அடையவும் சித்தி அடையவும் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றோம். ஆகவே புலமை பரிசில் மாணவர்களுக்காகவே விசேடமாக வடக்கினுடைய முதல் நாளிதழ் ஈழநாடு தன்னுடைய மாணவர் வழிகாட்டியை வெளியிட காத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் கடைகளிலே, நீங்கள் வாடிக்கையாளர்களாக இருக்கின்ற கடைகளிலே இந்த பத்திரிகையை பெறுகின்ற பொழுது நீங்கள் அந்த வழிகாட்டியையும் பெறக்கூடியதாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் புலமை பரிசில் மாணவர்களுக்காக முன்னணி ஆசிரியர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வினாத்தாள்கள் உங்களுடைய அதாவது ஈழநாட்டு பத்திரிகையிலே மாணவர்களுக்கான வழிகாட்டியாக வர காத்திருக்கின்றது. ஆகவே ஈழநாடு உங்களுக்காக தரம் 5 புலமை பரிசில் மாணவர்களை கருத்தில் கொண்டு விசேடமாக இந்த வினாப்பத்திரத்தை தயாரித்து வெளியிட காத்திருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஆகவே உங்களுடைய முயற்சிகளுக்கு நாங்களும் உறுதுணையாக இருக்கின்றோம். அது தரம் 5 புலமை பரிசில் மாணவர்களுக்கான விசேட வழிகாட்டி திங்கட்கிழமையிலிருந்து ஈழநாட்டு பத்திரிகைகளை வெளிவர காத்திருக்கின்றது. சரி, அந்த தகவலோடு நாங்கள் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகைக்கு வரலாம். உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய முதலாவது பிரதான செய்தி, யாழ் சிறைச்சாலையில் 51 பேருக்கு கொரோனா. நேற்று மட்டும் வடக்கில் 61 பேருக்கு தொற்று. அது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த ஒரு செய்திதான். அதாவது வடக்கு மாகாணத்தில் மேலும் 61 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களில் 51 பேர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில்
தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் என்று வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அது நாங்கள் விரிவாக பார்த்த ஒரு செய்திதான். ஏற்கனவே அதை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம் இளநாட்டு பத்திரிகையிலே. இலங்கை மீதான நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியமும் காட்டியது பச்சை கொடி. அதாவது இலங்கையின் பொறுப்புக்குரலை மேம்படுத்துவதற்காக ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. ஐநா மனிதுரிமைகள் சபையின் 46வது அமர்வில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் இதனை தெரிவித்துள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனிதுரிமை பாதுகாவலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான அரசின் தீவிர கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இலங்கையின் மனிதுரிமை விடயங்களில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் கவலைகளை வெளியிட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் இழப்பீடு தொடர்பான அலுவலகங்கள் பாதுகாக்கப்பட்டு அவற்றுக்கான வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக்கொண்டுள்ளது. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதில் இலங்கை அரசு முனைப்புடன் செயற்படும் என தாம் நம்புகிறோம் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது முக்கிய செய்தியாக இன்றைய முன்பக்கத்திலே உதயநிலை இடம் பிடித்திருக்கிறது. பிரேரணையை நிறைவேற்றினாலும் எம்மை எதுவும் செய்ய முடியாது, பிரதமர் மஹிந்த இருமாப்பு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. ஐநா மனிதுரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிராக வெளிநாடுகள் எத்தனை பிரேரணைகளை கொண்டு வரலாம், அவை நிறைவேறினால் என்ன, நிறைவேறாவிட்டால் என்ன, அதனால் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமது அரசின் வெளிநாட்டு கொள்கை நிலைப்பாட்டில் நாம் மாற்றம் எதையும் செய்யவே மாட்டோம். இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திட்டவட்டமாக தெரிவித்தார். ஐநா மனிதுரிமைகள் சபையின் 46வது அமர்வு நடைபெற்று வருகின்றது. இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை விவகாரமும் சூடு பிடித்துள்ளது. வாக்குரிமை உள்ள 10 நாடுகள் மட்டும் இதுவரை இலங்கைக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் வெளிநாட்டு செய்தி சேவை ஒன்றின் கொழும்பு ஊடகவியலாளர் வினவிய போதே பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஐநா மனிதுரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிராக வெளிநாடுகள் எத்தனை பிரேரணைகளையும் கொண்டு வரலாம், அவை நிறைவேறினால் என்ன, நிறைவேறாவிட்டால் என்ன, எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இம்முறை பிரேரணையை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் நமது நட்பு நாடுகள் உறுதியாக உள்ளன. இறுதியில் என்ன நடந்தாலும் நமது அரசின் வெளிநாட்டு கொள்கை நிலைப்பாட்டில் நாம் மாற்றம் எதையும் செய்யவே மாட்டோம். நமது புதிய அரசு பதவியேற்ற கையுடன் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆற்றிய ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கை விளக்க உரையில் அரசின் நிலைப்பாடுகளை தெளிவாக வெளி உலகத்துக்கு எடுத்து கூறியுள்ளார். வெளிவார அமைச்சரும் தற்போது ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கையின் நிலைப்பாட்டை எடுத்து எம்பியுள்ளார். எனவே ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரின் மிரட்டல்களுக்கும் அவருக்கு ஆதரவாக இருக்கும் சில நாடுகளின் கூட்டணிவால் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள பிரேரணைக்கும் நாம் அஞ்சவும் மாட்டோம், அடிபணியவும் மாட்டோம் என்றார் என்றும் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. ஜெனீவா பிரேரணை நிறைவேற வேண்டும், தமிழரசின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் முன்மொழியப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான 46(1) பிரேரணை அவ்வாறே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தமிழிசை கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. தமிழிசை கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ரா சாணக்கியன், எம் ஏ சுமந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன், அரியநேத்திரன், சிவமோகன், சிறுநேசன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, துரைரட்னசிங்கம், வடக்கு மாநசபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான பண சத்தியலிங்கம், கே சயந்தன், தானா குருகுலராஜா, சட்டத்தரணி வீணா தவராசா, மட்டக்களப்பு மாநகரசபை மேயர் தீனா சரவணபவன் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபையில் முன்மொழியப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான பிரேரணை குறித்து ஆராயப்பட்டது. இதன்போது பிரேரணையில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ஒவ்வொன்றாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் வார்த்தைகளில் நேரடியான வெளிப்பாடுகள் இல்லாத போதும் குறித்துரைக்கப்பட்டுள்ள அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகள் கனதியாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கின்றன என உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அத்துடன் அந்த பிரேரணை அவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அனைத்து உறுப்பினர்கள் மத்தியிலும் பொதுவான இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக புதிய அரசமைப்புக்கான செயற்பாடுகள் தொடர்பில் மத்திய செயற்குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் புதிய அரசமைப்புக்கான நிபுணர் குழுவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தலைமையில் நேரில் சென்று சந்தித்து எடுத்துரைத்த விடயங்கள் சம்பந்தமாகவும் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் கூட்டுகளுக்கு ஒருபோதும் இடமில்லை, தமிழ் தேசிய பேரவையில் இணைவதில்லை என்று தமிழிசை கட்சியின் கூட்டத்தில்
முடிவு என்று இங்கே ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. வவுனியாவில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழ்சு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தமிழ் தேசிய தளத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுடன் கூட்டிணைந்து செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது தேர்தல் கூட்டுகளுக்கு ஒருபோதும் இடமில்லை, தமிழ் தேசிய பேரவையில் இணைவதில்லை என்று தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் முடிவு என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது தொடர்பான கலந்துரையாடலில் 10 கட்சிகள் கூட்டு மற்றும் தமிழ் தேசிய பேரவை உருவாக்கும் தொடர்பில் நீண்ட ஆராய்வுகள் நடைபெற்றன. தமிழரசு கட்சியின் மூத்த மற்றும் இளைய உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியின் பாரம்பரியம் மற்றும் தனித்துவம் அழிந்துவிடக்கூடாது என்பதை முன்னிலைப்படுத்தி கருத்துக்களை வெளிப்படுத்தினர். விசனமாக நீண்ட வரலாற்றை கொண்ட தமிழரசு கட்சி அவ்விதமான செயற்பாடுகளுக்கு தலைமை வகிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடையாளத்துடன் தற்போது செயற்பட்டு வருகையில் அதற்கு வெளியே புரிதொரு பெயர் பலகையின் கீழான செயற்பாடுகள் அவசியமில்லை என்றும் சக உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். இதையடுத்து தமிழ் தேசிய பேரவை உட்பட எந்த ஒரு கூட்டணியின் அடையாளங்களிலும் தமிழரசு கட்சி இணைவதில்லை என்றும் தேர்தல் கூட்டுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வெளியே பங்கேற்பதில்லை என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி தற்போதைய அரசின் செயற்பாடுகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தமிழ் மக்களின் பொதுவான விடயங்களுக்கும் தமிழ் தேசிய தளத்தில் உள்ள அரசியல் கட்சிகளிடையே ஐக்கியம் முக்கியம் என்பதில் தமிழரசு கட்சி உறுதியாக இருப்பதோடு அவ்விதமான ஐக்கியமான செயற்பாடுகள் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கட்சி கூடி ஆராய்ந்து பிரதிபலிக்கும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய கட்சிகளே தற்போது வெளியில் புரிதொரு அணியை உருவாக்க முயற்சிக்கின்றன என்றும் அந்த கட்சிகள் மீண்டும் கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட விரும்பினால் அது பற்றி ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் என்றும் சில உறுப்பினர்கள் பிரஸ்தாபித்தனர் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அடுத்த விளம்பரங்களை அடுத்து இணைந்து கொள்ளலாம். இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகளின் ஒன்றாக. இன்றைய நாளிலே தொடர்ச்சியாக உதயனுடைய இணைய செய்திகளை பார்க்கலாம். ஜெனீவா உள்ளிட்ட விடயங்களை கையாள்வதற்கு தனியான குழு, தமிழரசின் செயற்குழுவில் வலியுறுத்தல். தனியே ஒருவரின் தலையீட்டுடன் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படாமல் ஜெனீவா உள்ளிட்ட வெளிவிவகாரங்களை கையாள்வதற்கு தனியான குழு அமைக்கப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் நேற்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த கூட்டத்தில் கருத்து தெரிவித்த சுமந்திரன் ஜெனீவா விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தான் சர்வதேச ரீதியாக பல்வேறு தரப்பினர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தேன் என்றும் தற்போது முன்வைக்கப்பட்ட தீர்மான வரைவில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா கட்சியின் அனுமதியின்றி ஜெனீவா தொடர்பான அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்றும் அனுமதியற்ற சந்திப்புகளில் ஈடுபடுவது தற்போது தவிர்க்கப்பட வேண்டியது என்றும் தெரிவித்தார். இதனை அடுத்து ஜெனீவா போன்ற வெளிவாரங்களை கையாள்வதற்கு தனியான குழு ஒன்றை அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த குழுவில் தமிழரசு கட்சி சார்பில் 3 பங்காளி கட்சிகள் சார்பில் தலா ஒவ்வொருவரும் உள்ளடக்கப்பட உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இலங்கையை நிற்கதியாக இந்தியா கைவிடவே கூடாது கெஞ்சுகின்றார் வெளிவார அமைச்சின் செயலாளர். ஜெனீவா நெருக்கடியில் எமது அயல் நாடான இந்தியா அங்குமில்லை இங்குமில்லை என்ற பாணியில் பங்கேற்காமை போக்கை பேணாமல் முழு ஈடுபாடுடனும் ஆக்கப்பூர்வமாகவும் எங்களுக்கு ஒத்துழைத்து செயற்பட வேண்டும். இலங்கையை நிற்கதியாக இந்தியா கைவிட்டு விடக்கூடாது. இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார் இலங்கையின் வெளிவார அமைச்சின் செயலாளர் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே. கொழும்பில் வைத்து இந்தியாவின் த ஹிந்து நாளிதழுக்கு அளித்த விசேட செவியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இலங்கை விடயம் விரைவில் ஐநா மனித உரிமைகள் சபையில் வாக்கெடுப்புக்கு வர இருக்கின்றது. அச்சமயம் எமது அயல் தேசமான இந்தியா எங்களை நிற்கதியாக கைவிடக்கூடாது. இலங்கைக்கு அருகில் உள்ள அயல் தேசங்களான இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் ஆகியவை ஐநா மனிதுரிமைகள் சபையின் அங்கத்துவ நாடுகள். கொரோனா நெருக்கடி மற்றும் மனிதுரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் என்று அவை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் ஒரே மாதிரியானவை. எனவே அவையெல்லாம் ஜெனீவாவில் இலங்கையை ஒன்றுபட்டு நின்று ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். நமது பிராந்திய நாடுகள் எம்மை ஆதரிக்காவிட்டால் அது எமக்கு பெரும் அசௌரியமாகிவிடும். எங்கள் ஜனாதிபதியின் அதாவது கோட்டாபாய ராஜபக்சவின் ஆதரவு கோரும் முதல் கடிதம் இந்திய பிரதமருக்குத்தான் அனுப்பப்பட்டது. இந்த விடயத்தில் இந்திய தூதருடன் தான் முதல் சந்திப்பை அவர் மேற்கொண்டார். அதற்கு முக்கிய காரணம் இந்த விடயத்தில் தென்னாசியாவின் ஐக்கியம் குறித்து நாங்கள் அதிக சிரத்தை கொண்டுள்ளோம். இலங்கை தனது அண்டை நாடுகளின் ஆதரவை அவசியமாக தேடி நிற்கின்றது. நாங்கள் விசேடமாக இதையும் கோரவில்லை. இந்த பிராந்தியத்தில் எல்லோருடைய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஒருமுகமாக இருக்க வேண்டும் என்ற அயலுறவு கொள்கையின் ஆரம்ப அம்சத்தின் அடிப்படையிலான பங்களிப்பையே உரிமையுடன் எதிர்பார்க்கின்றோம் என்றார்.
வாக்கெடுப்பில் இந்தியா பங்கு பெற்றாமல் விடுவது இலங்கைக்கு ஆதரவானதாக அமையுமா என்று கேட்கப்பட்ட போது நாங்கள் இந்தியாவின் முழு ஈடுபாட்டுடனான ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம். பங்கு பெற்றாமல் விடுவதன் மூலமான அங்குமில்லை இங்குமில்லை என்ற நிலைப்பாட்டை அல்ல. ஐநா மனிதுரிமைகள் சபையில் இரட்டை வேடம் மற்றும் பாசாங்குத்தனமான போக்குக்கு மத்தியில் தென்கோடி நாடு ஒன்று இத்தகைய பிரேரணை வெற்றி கொள்வது மிகவும் இயலாத காரியம். இத்தகைய தீர்மானம் ஒன்றின் பின்னர் வரக்கூடிய பொருளாதார தடை போன்ற தண்டிப்பு நடவடிக்கைகள் நாட்டை விட மக்களை அதிகம் நெருக்கடியில் ஆழ்த்தும் என்றும் அவர் தெரிவித்தார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி சாகும் வரை உணவுறுப்பு பிரிட்டனில் முன்னெடுப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி பிரித்தானியாவில் உள்ள அம்பிகை செல்வகுமார் என்ற இலங்கை தமிழ் பெண்ணொருவர் சாகும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நேற்று ஆரம்பித்துள்ளார். இலங்கையை குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட 4 கோரிக்கைகளை பிரித்தானிய அரசிடமும் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முதன்மையாக முன்வைத்து அவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். லண்டன் நாடாளுமன்ற சதுக்கத்தில் இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது: பிரிட்டன் தலைமையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்போகும் தீர்மானமானது இலங்கைக்கு மேலும் அவகாசத்தையே வழங்கப் போவதாக அறிகின்றோம். இந்த செய்தி எம்மை வேதனை அடைய செய்கின்றது. எனவே இவ்வாறான அவகாசங்களை வழங்காமல் தாயகத்தில் இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடும் இன நெருக்குவாரங்கள் மேலும் தொடராமல் இருப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபையில் காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது முக்கிய செய்தியாக இங்கே உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகைக்கு செல்லலாம். வலம்புரியினுடைய பிரதான செய்தி: யாழ் சிறைச்சாலையில் கொரோனா கொத்தணி, 51 சிறை கைதிகளுக்கு ஒரே நாளில் தொற்று. யாழில் 59 பேர் உட்பட வடக்கில் 61 பேருக்கு தொற்று. யாழ் மாவட்டத்தில் சிறைச்சாலையில் புதிய கொரோனா கொத்தணி உருவாகியுள்ளது. நேற்று ஒரே நாளில் சிறைச்சாலையில் 51 சிறை கைதிகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழில் 59 பேர் உட்பட வடக்கில் 61 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக வட மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது இன்றைய வலம்புரியினுடைய பிரதான செய்தி. அது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி கூட. ஜெனிவா நெருக்கடியில் இலங்கையை இந்தியா கைவிடக்கூடாது, வெளிவார அமைச்சின் செயலாளர். இலங்கைக்கு தற்போது ஏற்பட்டுள்ள ஜெனிவா நெருக்கடியில் எமது அயல் நாடான இந்தியா இலங்கையை கைவிடக்கூடாது என இலங்கை வெளிவார அமைச்சின் செயலாளர் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார் என்று இங்கே நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. ஆகவே ஜெனிவா நெருக்கடியில் இலங்கையை இந்தியா கைவிடக்கூடாது, வெளிவார அமைச்சின் செயலாளர். வடமாகாண கொரோனா தொற்றாளர்கள்: யாழ் போதனாவில் தாதி மற்றும் 3 நோயாளிகளுக்கு தொற்று. வவுனியா மற்றும் மன்னார் பொது வைத்தியசாலையில் 3 தொற்று. சாவச்சேரி வைத்தியசாலையில் பெண் ஒருவருக்கு கொரோனா. சங்கானையில் வயோதிப பெண்ணுக்கும் அவரது பேரனுக்கும் தொற்று. அதாவது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் தாதிய உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட 3 நோயாளிகளுக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சாவச்சேரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட கொடிகாமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும், மன்னார் பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் மற்றும் வவுனியா பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் என 3 கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சங்கானி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 81 வயது வயோதிப பெண் ஒருவருக்கும் அவரது பேரனுக்கும் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. சண்டிலிப்பாயில் ஆசிரியை ஒருவருக்கு கொரோனா. சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று அறிகுறிகளுடன் வைத்தியசாலைக்கு சென்ற போது குறித்த ஆசிரியைக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே குறித்த ஆசிரியை தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த ஆசிரியையின் கணவர் கொழும்பில் மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்ப உத்தியோகஸ்தராக பணியாற்றுவதாகவும் அவர் கொழும்பிலிருந்து அண்மையிலேயே யாழ்ப்பாணம் வந்ததாகவும் தெரிய வந்திருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஒற்றுமை முயற்சிக்கு தமிழரசு ஒத்துழைக்கும் செயற்குழுவில் தீர்மானம். தமிழ் மக்களின் நலனுக்காக எடுக்கப்படும் ஒற்றுமை முயற்சிகளுக்கு தமிழரசு கட்சி ஒத்துழைத்து செயற்படும். எனினும் அந்த ஒற்றுமை முயற்சிகள் தேர்தல் கூட்டாகவோ அல்லது அந்த கூட்டுக்கு ஒரு பெயர் சூட்டவோ கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி காணப்படுகிறது.
கொரோனாவால் 26 நாட்களில் 141 பேர் பலி என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழப்பவர்களது எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்துள்ள 26 நாட்களில் மாத்திரம் 141 பேர் உயிர் இழந்துள்ளனர். அத்துடன் கொரோனா வைரஸ் தாக்கத்தின் 3வது அலையால் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை 451 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் சுகாதார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது கொரோனாவால் முஸ்லிம் இளைஞர் மரணம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. கோவிட் தொற்றால் முஸ்லிம் இளைஞன் உயிரிழந்த நிலையில் குறித்த இளைஞனின் சடலத்தை தகனம் செய்வதா அல்லது அடக்கம் செய்வதா என்பதில் சுகாதார பிரிவு குழப்பத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரத்தினபுரி இறக்குவாணி நகரில் இந்த கோவிட் உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாக பிரதேச பொது சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய முடியும் என வர்த்தமானி வெளியாகியுள்ள நிலையில் குறித்த முஸ்லிம் இளைஞர் உயிர் இழந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த உடலை அடக்கம் செய்வதா அல்லது தகனம் செய்வதா என்பது தொடர்பில் தம்மால் தீர்மானம் ஒன்றை எட்ட முடியாதுள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தீக்காயத்துக்குள்ளான வயோதிப மாது உயிரிழப்பு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. தீக்காயத்துக்குள்ளான வயோதிப மாது ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது. இதனை பருத்தித்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இவ்வாறு உயிரிழந்தவர் நக்கீரன் வீதி அல்வாய் வடக்கைச் சேர்ந்த தேவரத்னம் சிவராசா வயது 71 என போலீசார் தெரிவித்தனர். கடந்த 6ஆம் தேதி வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி தன்னைத்தானே எரித்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த வயோதிப மாது நேற்று சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்திருக்கின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. பொது அமைப்புகள் மீது தீவிர கண்காணிப்பு ஐரோப்பிய ஒன்றியம் கவலை. இலங்கையில் பொது அமைப்புகள் மீது தீவிரமான கண்காணிப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை கொண்டுள்ளதாக ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. இலங்கையில் பொறுப்பு குரலை முன்னேற்றுவதற்கு சாத்தியமான வழிகள் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பைச்லட் மதிப்பீடு செய்வதற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 46வது அமர்வின் போது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையில் மனிதுரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரலுக்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. 2015க்கு பின்னர் விரிவான மனிதவள மேம்பாட்டு செயல்முறைக்கு இலங்கை அரசாங்கம் ஆதரவளிக்கவில்லை. இது வருந்தத்தக்க செயலாகும். இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டமை குறித்து கவலையடைவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அனுமதி கிடைக்கும் வரை சடலங்களை அடக்கம் செய்ய அனுமதியில்லை, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணியின் அனுமதி கிடைக்கும் வரை சடலங்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வது தொடர்பிலான வழிகாட்டல்கள் நேற்றைய தினம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு தேவையான இடம் மற்றும் அங்கு காணக்கூடிய நீரின் தன்மை உள்ளிட்ட விடயங்கள் குறித்த வழிகாட்டல்களில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த விடயம் சேர்க்கப்பட்டதன் பின்னரே சடலங்களை அடக்கம் செய்வது தொடர்பான வழிகாட்டல்கள் பூர்ணப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி. கோவிட் +460, அதாவது இலங்கையில் மேலும் 460 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. இது வலம்புரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் விளம்பரங்களை எடுத்து இணைந்து கொள்ளலாம். விளம்பரங்களை அடுத்து இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகளுடன். தொடர்ச்சியாக பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது காலைக்கதிர் பத்திரிகை தன்னுடைய பிரதான செய்தியாக 10 கட்சி கூட்டு அவுட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரித்திருக்கிறது. ஆப்பு வைத்தது தமிழரசு மத்திய குழு. தமிழ் தேசிய கட்சிகள் என்று 10 கட்சிகளை ஒன்றிணைத்து புது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி வழிநடாத்த மாவி சேனாதிராஜ அணியினர் எடுத்த முயற்சி அவர் தலைமை வகிக்கும் இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய குழுவின் முடிவால் அடிபட்டு போனது. இந்த எத்தனத்துக்கு ஆப்பு வைத்தது நேற்று வவுனியாவில் நடைபெற்ற தமிழிசை கட்சியின் மத்திய செயற்குழு.
நேற்றைய கூட்டத்தில் எந்த பொதுக்கூட்டும் தேர்தல் அணியும் உருவாக்குவது இல்லை. பொது விடயங்களில் தேவை கருதி தமிழர் தரப்புகளுடன் இணைந்து செயற்படலாம். அது அந்தந்த விடயங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப அமைய வேண்டுமே தவிர பொதுக்கூட்டு அல்லது புது கட்டமைப்பு என்ற அடிப்படையில் அல்ல என்ற சாரப்பட உறுப்பினர்கள் பலரும் தெரிவித்த கருத்துக்கள், எதிர்ப்புகள், ஆட்சேபனைகள் ஏதுமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதனால் 10 கட்சிகள் மற்றும் தரப்புகளை சேர்த்துக்கொண்டு புதுக்கூட்டு ஒன்றை அமைக்கும் மாவி சேனாதிராஜா தரப்பினரின் எண்ணத்துக்கு மத்திய குழுவில் அங்கீகாரம் கிடைக்காமல் தடைப்பட்டு போனது. இந்த கூட்டத்தின் பின்னர் நேற்று ஊடகவியலாளர்களுக்கு தமிழரசு பேச்சாளர் எம் சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்களும் இதனை ஊர்ஜிதப்படுத்தின. ஒற்றுமையான முன்னெடுப்பு என்பது அரசியல் கூட்டோ தேர்தல் கூட்டோ அல்ல. தமிழர்களுக்கு எதிரான பொது விடயங்களில் அனைத்து தரப்புகளும் தமிழர் தரப்பாக ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியிலே இது தொடர்பான எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. அதை செய்வோம். எனவே அரசியல் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டியது எங்களது பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதை அரசியலுக்காக செய்கிறோம் என்று சொன்னால் அதனை ஏற்க முடியாது என்றார் சுமந்திரன். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் தமிழ் மக்கள் பேரவை இருக்கும் போது தமிழ் தேசிய பேரவையின் உருவாக்கம் குறித்து ஏன் பேசுகிறீர்கள் என கேள்வி எழுப்பிய போது தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒன்று இப்போது இருப்பதாக எனக்கு தெரியாது என்று மட்டும் அவர் பதிலளித்தார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதியையும் தீர்வையும் பெற்றுக் கொடுப்பது சர்வதேசத்தின் பிரதான கடமை. கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் சுட்டிக்காட்டு. இலங்கை அரசு பொறுப்பு கூறும் வகையிலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலும் போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விதத்திலும் ஐநாவின் புதிய பிரேரணை அமையப்பெற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு பொறுப்பு கூறும் வகையில் பிரேரணையை உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஆதரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி. கச்சதீவில் நேற்று ஆராதனை. பங்கு தந்தையர் கடற்படையினர் என 70 பேருடன் மட்டும் கச்சதீவில் இலங்கை கடற்படையின் 70வது ஆண்டு நிறைவின் நன்றி திருப்பலி நேற்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் வனபிதாமார் 7 பேர், அருட்சகோதரிகள் 3, நெடுந்தீவு பிரதேச செயலாளர், கடற்படையினர் உட்பட 70 பேர் மட்டும் பங்கு கொண்ட நிலையில் அங்கு ஆராதனை இடம்பெற்றது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. சுற்றுரூபம் வெளியிடப்படும் வரை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விடாப்பிடி. இலங்கையில் கொரோனாவால் மரணிப்பவர்களின் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு இறுதி சுற்றுரூபம் வெளியிடப்பட வேண்டும். அதுவரைக்கும் கொரோனா மரணங்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது. இவ்வாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கொரோனாவால் மரணிப்பவர்களின் சரீரங்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ள போதிலும் அதில் உள்ள துணை உத்தரவுகளின்படி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் ஒழுங்கு விதிகளுக்கு அமையவே அடக்கம் செய்யப்பட வேண்டும். இதற்கமைய கொரோனா மரணங்களை அடக்கம் செய்வதற்கான வழிகாட்டல்கள் அடங்கிய பூர்வாங்க வரைவை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கூறினார். இது குறித்து சம்பந்தப்பட்ட நிபுணர் குழு நேற்று கூடிய போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். நிலத்தடி நீர்மட்டத்தை கருத்தில் கொண்டு அடக்கம் செய்வதற்கு பொருத்தமான நிலப்பகுதிகள் அடையாளம் காணப்பட வேண்டும். இதன் பின்னரே இறுதிச் சுற்றுரூபம் வெளியிடப்படும் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன மேலும் தெரிவித்தார் என்றும் இங்கே அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. பொத்துவில் பொலிகண்டி பேரணி ஏற்பாட்டு நோக்கங்களில் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை பற்றி குறிப்பிடப்படவில்லை. விடயத்தை விளக்குகின்றார் சுமந்திரன் எம்பி. அதாவது பொலிகண்டி பேரணியை ஏற்படுத்திய சிவில் அமைப்புகள் அது எதற்காக நடாத்தப்படுவதாக தெரிவித்து 10 காரணிகளை பல தரப்பிற்கும் அனுப்பியிருந்தன. அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அது ஆரம்பிக்கப்பட்டது. அது சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை பற்றி எதுவுமே சொல்லப்பட்டிருக்கவில்லை என தமிழிசை கட்சியின் பேச்சாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றும் அந்த செய்தி. 13 கோருவது டில்லியின் வளமையான புலம்பலை அமைச்சர் சரத் வீரசேகர கிண்டல். அதாவது அரசமைப்பின் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோருவது இந்தியாவின் வளமையான புலம்பல். 13ஆம் திருத்த சட்டத்தை புதிய அரசமைப்பின் ஊடாக இல்லாதொழிக்க வேண்டும் என்பதே அரசில் உள்ளவர்களில் பெரும்பான்மையானவர்களின் நிலைப்பாடு. இவ்வாறு அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி. ஜாலில் 51 கைதிகள் உட்பட வடக்கில் நேற்று மட்டும் 61 பேருக்கு கொரோனா. அதுவும் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த செய்தியாக காலை கதிர் செய்தி அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகைகளுடைய செய்திகளுக்கு வரலாம். தினக்குரலுடைய பிரதான செய்தி, யாழ் சிறைச்சாலையில் 51 பேருக்கு கொரோனா, வடக்கை அச்சுறுத்தும் தொற்று பரவல். அதாவது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 51 கைதிகளுக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட கோவிட் பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியும் நாங்கள் மற்ற பத்திரிகையிலே விரிவாக பார்த்த செய்திகளாகவே இடம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச விசாரணை வலியுறுத்தி வடக்கில் திங்களன்று மாபெரும் போராட்டம், காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர் சங்கம் அழைப்பு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வலியுறுத்தி வடக்கில் மாபெரும் மக்கள் போராட்டத்துக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை அரசை முழுமையான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு கோப்புக்குழு உறுப்பு நாடுகள் பரிந்துரைக்க கோரியுள்ள நிலையில் தொடர்ச்சியான அறவழி போராட்டத்தில் ஈடுபடுவதன் மூலமே நீதியை பெற முடியும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. உள்ளூர் பொறிமுறை மூலமாகவோ அல்லது கலப்பு பொறிமுறை மூலமாகவோ இலங்கையில் பொறுப்பு குரலை கையாள எந்தவித வாய்ப்பும் இல்லை என்பதை திட்டவட்டமாக சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல அனைவரும் அணிதிரள வேண்டும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த போராட்டம் நாளை 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பமாகி பழைய வைத்தியசாலை சென்றடைய உள்ளதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த மாபெரும் போராட்டத்தில் அனைத்து உறவுகளையும் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வழங்கி வலிச்சேர்க்குமாறு காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணப்படுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை நோயாளரை பார்வையிட ஒருவருக்கு அனுமதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்களை பார்வையிட இனி ஒருவருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையானது வடக்கு மாகாணத்தில் உள்ள நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் பெரும் பங்காற்றியது. இந்நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட சில தடங்கல் நிலை காரணமாக நமது வைத்திய சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. அண்மையில் வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்கள் 3 கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் சில பிரிவுகள் மூடப்பட்டதோடு தனிமைப்படுத்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் தற்போது அந்த நிலைமை மிகவும் விரைவாக சீரமைக்கப்பட்டு எதிர்வரும் 5ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் வளமையான செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்படும். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றும் நோயாளர்களை பார்வையிட ஒருவர் மட்டுமே வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்களை பார்வையிட ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பொறுப்புக்கூறல் தண்டனைகளில் இருந்து இலங்கை அரசை தப்பவிடக்கூடாது, ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்து. இலங்கையில் பொறுப்புக்கூறல் மற்றும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும் நிலைமைகளுக்கு முடிவு கட்டும் வகையிலான தீவிரமான நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவை மேற்கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தி இருப்பதாக ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. வடக்கில் முடங்கியுள்ள தொழிற்சாலைகளை திறக்க நடவடிக்கை. வடக்கில் மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை மீள திறக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என யாழ் வருகை தந்த நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் நிவால் கப்ரால் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி பிரிட்டனில் சாகும் வரை உண்ணாவிரதம். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு சர்வதேசம் தீர்வை வழங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து பிரித்தானியாவில் வசிக்கும் புலம்பெயர் ஈழத்தமிழ் உறவான அம்பிகை செல்வகுமார் என்பவர் நேற்று முதல் சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மத்தியில் மீண்டும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. மக்களின் கைகளில் மீண்டும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் நிவால் கப்ரால் தெரிவித்திருந்தார் என்றும் இங்கே ஒரு செய்தி காணப்படுகிறது. உடல்களை அடக்கம் செய்யும் முறைமை அடுத்த வாரத்தில் அறிவிக்க நடவடிக்கை. கொரோனா தொற்றினால் மரணிப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்யும் முறைமை தொடர்பில் அடுத்த வாரத்தில் அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் விசேட நிபுணர் குழுவின் பங்கு பெற்றதுடன் சுகாதார அமைச்சில் நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசில குணவர்த்தன தெரிவித்தார் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இவைதான் இன்றைய தினக்குரலினுடைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகளுடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.